வணக்கம். இந்த வீடியோவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸோட ஒரு கண்டினியூவேஷன் தான். இங்கே ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி அசர்ட்டிவ் சென்டென்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கேள்வி வாக்கியம், அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் செய்தி வாக்கியம். கேள்வியாக சொல்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஒரு செய்தியாக சொல்லலாம். ஹூ டசன்ட் நோ த பீகாக்? பீகாக்கை யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தான் தெரியும். எவ்ரி ஒன் நோஸ் த பீகாக். ஸோ ஏதோ ஒரு வார்த்தையை போட்டால் அந்த அர்த்தம் மாறாமல் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அந்த வார்த்தையை போட்டு அந்த விஷயத்தை நம்ம செய்தியாக சொல்கிறோம். கேள்வியாக கேட்ட ஒரு விஷயத்தை செய்தியாக சொல்கிறோம், அவ்வளோதான். இங்கே பார்க்க வேண்டியது இந்த வெர்பு டஸ் நாட் நோ. அது இங்கே எவ்ரி ஒன் வந்திருக்கிறதுனால நோஸ் சிங்குலர் வெர்பாக மாறி இருக்குது. டஸ் ப்ளஸ் நோ நோஸ். ஸோ இந்த மாதிரியான அந்த வெர்பு ஃபார்மை மட்டும் நம்ம கவனித்து மாற்றி எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷால் வி எவர் ஃபர்கெட் தோஸ் ஹாப்பி டேஸ்? அந்த சந்தோஷமான நாட்களை எப்பவும் மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அந்த மறக்க முடியுமான்ற கேள்வியிலேயே மறக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தானே நம்ம சொல்ல வரோம். ஸோ அந்த செய்தியை தான் சொல்ல வரோம். அதனால் வி ஷால் நெவர் ஃபர்கெட் தோஸ் ஹாப்பி டேஸ். அந்த சந்தோஷமான நாட்களை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாது. ஸோ நம்ம கேள்வி கேட்குறது என்ன மாதிரியான விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த கேள்வி இருக்கோ அது மாதிரி அந்த செய்தியை மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், ஹூ டேஸ் டு இன்ஃபார்ம் திஸ் டு த பிரின்சிபல்? பிரின்சிபால்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ண தெரிவிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? யாருக்கும் தைரியம் கிடையாது. அந்த அர்த்தத்தில் தான் நம்ம அந்த கேள்வியை கேட்குறோம். அதனால் நோ ஒன் டேஸ் டு இன்ஃபார்ம் திஸ் டு த பிரின்சிபால். இதை பிரின்சிபால்கிட்ட தெரிவிக்கிறதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஃபோர்த் எக்ஸாம்பிள், கேன் யூ கம் டு ஏ கன்க்ளூஷன் ஃப்ரம் த கிவன் டேட்டா? கொடுக்கப்பட்ட இந்த விவரத்திலிருந்து உன்னால் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? முடியாது. ஸோ வர முடியுமா முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த கேள்வி கேட்கப்படுது. அதனால் யூ கான் கம் டு ஏ கன்க்ளூஷன் ஃப்ரம் திஸ் கிவன் டேட்டா. கொடுக்கப்பட்ட இந்த விவரத்திலிருந்து உன்னால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஸோ இங்கே கேள்வியாக இருக்கிறத பதிலாக செய்தி வாக்கியமாக சொல்கிறோம். அப்போ இங்கே பார்க்க வேண்டியது என்னது? கேன் யூ கம். இதுதான் இங்கே இருக்கிற வெர்பு. சப்ஜெக்டு யூ. ஸோ யூ கொண்டு வந்தாச்சு. இந்த கேன் கம், கான்ட் கம். ஸோ அந்த வெர்பு மாறாமல் எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒன், ஒய் வேஸ்ட் யுவர் டைம் இன் அட்வைஸிங் ஹர்? அவளுக்கு அறிவுரை சொல்லி ஏன் உன் டயத்தை வேஸ்ட் பண்ணுற? அவளுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நீ அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஒய் வேஸ்ட், ஒய் டு யூ வேஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறோம். யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம் இன் அட்வைஸிங் ஹர். உன் நேரத்தை அவளுக்கு அறிவுரை சொல்லி வேஸ்ட் பண்ணாதே. ஸோ ஒரு கேள்வி வாக்கியத்தை செய்தி வாக்கியமாக மாற்றும்போது அந்த டோன் மாறாமல் மாற்றினோன்னா மீனிங்கும் மாறாமல் இருக்கும். தேங்க்யூ.